Hi friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல சூப்பரான டேஸ்டியான ரிச்சான பிரியாணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல வந்து அரிசியை 3/4 பதம் அளவுக்கு நீங்க வந்து கரெக்டா வடிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ அரிசியை வந்து தண்ணில போட்டு வேக வைக்க போறேன். வாசனைக்காக வந்து பட்டை 1 லவங்கம் 2 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அரிசி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. வேக வைக்கும் போது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். கரெக்டாக 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு இதிலே போட்டுருங்க சாதத்துக்கு. அடுத்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம். முட்டைக்கு மட்டும் இந்த மசாலா 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 8 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை வந்து நல்ல பெருசா 3 பட்டை எடுத்து போட்டுக்கோங்க. 5 கிராம் அளவுக்கு லவங்கம் எடுத்துக்கலாம். 3 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். நல்லா வந்து மொறுவலா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முட்டை பிரியாணிக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணக்கூடிய மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டபரா வச்சுக்கலாம். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக விட்டுக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் போடலாம். பட்டை 2 இலை எடுத்து போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், 1 ஸ்டார், 2 பட்டை, லவங்கம் 3, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சாதம் வந்து 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. 3 பெரிய வெங்காயம் நல்லா வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பக்கத்தில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரௌன் ஆனியன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பக்கத்தில் வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கடாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இருக்கும். அது தனியாக எடுத்து மாற்றி வச்சுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிடுங்க. பிரியாணியில் தக்காளி கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடுங்க. எண்ணெயிலே வதக்குங்க எல்லாத்தையுமே. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேவியாக நமக்கு வேணும், அதுக்காக வந்து ஒரு அழகு அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா கிரேவி வந்து சுருங்கணும். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் நீங்கள் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து நல்லா வேக வச்சு சின்ன சின்ன கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி சுருங்கின பிறகு முட்டையை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே வந்து வேக விட்டுருங்க. வேக விட்டு தனியாக எடுத்து மாற்றி வச்சுருங்க. முட்டையை வந்து மாற்றுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடறேன் முட்டையை மட்டும். அடுத்து வந்து நம்ம 3/4 பதம் வேக வச்சு ஆற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துருங்க. நம்மளோட மசாலாவில் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆறி இந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்கணும். அரிசி உடையாமல் இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்மளோட கிரேவியோட மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம டபராவை எடுத்து வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து மேலே போட்டுருங்க. அடியில் போட்டிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது வந்து கரண்டி பட்டு உடஞ்சிரும். ஸோ நீங்கள் மேலேயே போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பக்குவம் தெரியும். அதுக்காக மேலேயே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் ஆனியனை வந்து மேலே பருவலாக போட்டுருங்க.
அடுத்து வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு முக்கியமான ப்ராசஸ் செய்ய போகிறோம். எக் பிரியாணி வந்து ஸ்பெஷல் பிரியாணின்றதுனால நீங்கள் ஒரு முட்டையை வந்து தனியாக வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க, பச்சை முட்டை. இதிலே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தம் பிரியாணியில் ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஹோலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து ஊற்றிடுங்க. அடுத்து நீங்கள் கடைசியாக வந்து மூடி போட்டு மூடுற டைமில் கொத்தமல்லி இல்லைனா புதினா இது ரெண்டுத்தையுமே வந்து மேலோட்டமாக போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தம் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு மூடி தம் வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து நல்லா 100% வந்து கரெக்டாக வந்து வெந்திருக்கும், பளபளப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கிரேவி வந்து நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள் நம்மளோட ரைஸ். இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனல் டச்சிங்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரௌன் ஆனியன் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிச்சான எக் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். தம் வைக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு நான் சொன்னபடி செஞ்சிங்கன்னா அரிசி இதே மாதிரி பக்குவமாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.